Namah Shivaya. Thanks to Bhagavan Ramana Maharishi. பகவான் ரமண மகரிஷி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சுழி அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருக்கார். அவர் பிறந்த வருடம் 1879ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் நாள் நள்ளிரவு நெக்ஸ்ட் டே வந்து 30 டிசம்பர் 30 அப்படின்றப்போ இவர் பிறந்திருக்கார். அன்னைக்கு அதை விட ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னா அன்னைக்கு ஆருத்ரா. இவருடைய பெற்றோர் வந்து சுந்தரம்மன் அழகம்மை அம்மையார் அப்படின்றவங்களுக்கு இவர் இரண்டாவது குழந்தையாக பிறந்திருக்கார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் வந்து வெங்கடரமணா. இவருடைய ஆரம்ப பள்ளி எல்லாமே திருச்சுழிலையும் திண்டுக்கல்லையுமே முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு வந்து மிடில் ஸ்கூல் வரணும் இல்லையா, மிடில் ஸ்கூலுக்கு வரும்போது ஸ்காட்ஸ் மிஷன் அப்படின்ற மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தன்னுடைய மிடில் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அங்கே இவர் ரொம்ப ஆக்டிவாக நிறைய விளையாட்டில் கலந்துப்பார். மல்யுத்தம், குத்துச்சண்டை, இந்த மாதிரி தன்னுடைய சக மாணவர்களோட நிறைய வந்து விளையாடுவாராம், ரொம்ப ஆக்டிவாக விளையாடுவாராம். தன்னுடைய ஹைஸ்கூலில் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருப்பார் போல். இவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அருணாச்சலா. இந்த அருணாச்சலா அப்படின்ற வார்த்தை யாரோ எங்கேயோ சொல்ல இவருக்கு வந்து அது மனசில் வந்து பட்டுடுச்சு. அந்த அருணாச்சலா எப்படி இருக்கும்? அழகாக இருக்குமா? சொர்க்கலோகம் போல் இருக்குமா? தேவலோகம் போல இருக்குமா? அப்படின்னு இவர் மனசுலேயே நிறைய எண்ண அலைகள் அருணாச்சலத்தை பற்றி ஓட ஆரம்பிச்சிருக்கு. இவர் வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் இவருடைய உறவினர் ஒருத்தர் வந்து அருணாச்சலம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல அது எங்கே இருக்குது அப்படின்னு அவரே வந்து வேறு ஏதோ ஒரு அவங்களுக்குள்ளே பேசும்போது திருவண்ணாமலைன்றது அருணாச்சலா, திண்டிவனம் கிட்டக்க தான் இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு, திருவண்ணாமலை. அப்போ இவர் வந்து அப்போ நம்ம வந்து போகலாமா, நம்ம எப்பயாவது போகலாமா அப்படின்னு இவர் மனசில் அது தோணிக்கிட்டே இருந்திருக்கு அருணாச்சலம் வர்றதை பற்றி. இப்படியே இவர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஆனால் இவர் நினச்சா ஒரு புக்கையே ஈஸியாக மெமரைஸ் பண்ணிட முடியுமா, ஆனால் அவர் அது மாதிரி படிக்கிற விஷயங்களில் ரொம்ப பெருசாக நாட்டம் காமிச்சிக்காமல் இவருடைய எண்ண அலைகள் ஃபுல்லாக இந்த அருணாச்சலா அப்படின்றதுலே இருந்திருக்கு. இவர் ஸ்கூலில் சரியாக படிக்காததுனால நிறைய இவருக்கு வந்து ரைட்டிங் ஒர்க் கொடுத்துருவாங்களாம். இவர் உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாராம். அப்போ இந்த மாதிரி ஒரு சமயம் எழுதிக்கிட்டே இருக்கும்போது இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, எப்படி இவர் கிளம்பி அருணாச்சலா வராரு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கண்டென்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.